குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது மே 31 ஞாயிற்றுக்கிழமை 2026 அதிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை 2026 அந்த வாரத்துக்கான சிம்ம ராசிக்கான வார ராசி பலன் காணொலியை முழுதாக பாருங்கள். ஏதோ ஒரு செய்தி இந்த வாரத்துக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறதா இருக்கலாம். இந்த வாரத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சில முக்கிய மாற்றங்கள் உருவாகும் வாரமாக இருக்கும். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா மே 31 பௌர்ணமி மறுநாள் பிரதம தேதி தேய்பிறை. அது சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் இடமான விருட்சகத்தில் நீச்சமாகுது. இருந்தும் பௌர்ணமி பலத்துடன் இருக்கிறதுனால உங்கள் தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் மேம்படும். வீடு வாகனம் வாங்க என்ன இருந்தால் அது கை கொடுவதாக இருக்கும். மனதில் இருந்த இனம் புரியாத ஒரு பயங்கள்லாம் நீங்கி நிம்மதி பிறப்பதாக இருக்கும் அந்த 2 நாட்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை சந்திரன் உங்கள் வீட்டில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு நகர்கின்றது. அது தனுசு ராசி. அதனால் பிள்ளைகள் மூலம் ஒரு நல்ல செய்திகள் தேடி வரும். பிள்ளைகளின் அறிவாற்றல், ஆரோக்கியம், கல்வி எல்லாம் மேம்படும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பாக்கியம் உண்டாகும். புதிய முதலீடுகளை இந்த நாட்களில் தாராளமாக செய்யலாம். ஏன்னா குரு பெயர்ச்சி ஆகிவிட்டது 12ஆம் இடத்துக்கு. அதன் பின் பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 5, 6 அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டில் இருந்து 6ஆம் இடமான மகரத்துக்கு செல்கிறதுனால எதிர்ப்புகள்லாம் விலகிடும். நீண்ட நாட்களாக இருந்த அந்த கடன்கள்லாம் அடைப்பதற்கான ஒரு வழி பிறகுதாக இருக்கும். உத்தியோகத்திலும் உங்களுடைய கை ஓங்குவதாக இருக்கும். சூரியன் உங்கள் வீட்டிலேருந்து 10ஆம் இடமான ரிஷபத்தில் திக்பலம் கொண்டு இருக்கிறதுனால ஒரு விதமான ஆளுமை, அதிகாரம் அதிகமாகவே இருக்கும். அது தொழில் ரீதியாகவே நீங்கள் நன்றாக உணரலாம். அதாவது குரு 11 இருந்து விரைஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு ஜூன் 2க்கு பிறகு மாறுறதுனால அது உச்சகுருவாக மாறுறதுனால சுப விரயங்களை தான் ஏற்படுத்தும். அதாவது சுபகாரிய செலவுகள், சொத்து முதலீடுகள் இப்படி தான் செலவுகள் உண்டாகும். அதனால் அது ஒரு விதமான நன்மை தான் இந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு. 9ல் செவ்வாய் இருக்குது. அது மேஷத்தில் இருக்குது. சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கிறதுனால தந்தை வழி ஆதரவு, பூர்வீக சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டாகும். சந்திரன் குருவும் புதனும் சுக்கிரன் 11ல் மிதனத்தில் இருக்கிறதுனால ஒரு விதம் அசாத்தியமான தன லாபம்லாம் வழங்கிறது வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்டான விஷயங்கள், ஆடம்பரமான பொருட்கள் சார்ந்த இதெல்லாம் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். இருந்தும் உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால ஒரு விதமான தனிமை உணர்வு, ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள்லாம் அப்பப்போ போகும். 2வது அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடக்கின்றது. ஆனால் சனியின் பாதிப்பு பெரிதாக இருக்காது. இந்த சுபகிரகங்கள்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால, குரு பயிற்சியும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான ஆன்ம பலம் அதிகரிக்கும். இருந்தும் தொலைதூர பயணங்களை போதிய மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஓன் டிரைவ் வேண்டாம். வாகனம் செல்லும் போது போதிய மட்டும் கவனமாக செல்லுங்கள். இந்த அஷ்டமத்து சனி இது குரு பார்வை 9ஆம் பார்வையாக இவ்வளோ நாளாக உங்கள் 8ஆம் இடத்தை பார்த்தது. இப்போ 7ஆம் இடத்தை பார்த்தது. இப்போ 9ஆம் இடத்தையே சனியை பார்க்கறதுனால அந்த சனியின் தடை, காலதாமதம் இதெல்லாம் ஓரளவுக்கு தீர்க்கும். குரு பார்வை உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனியுடைய தடுத்து ஒரு விதம் பாதுகாப்பு கொடுப்பதாக தான் இருக்கும். அதனால் தொழில் சார்ந்த இதுலேயும் பொருளாதார நிலையிலையும் இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றம் காண்பது வாரமாக தான் இருக்கும். இருந்தும் இப்போ உங்கள் ஜென்ம ராசியிலே கேது இருக்கிறதுனால ஒரு விதமாக சில நேரத்தில் தனிமை உணர்வு ஏற்கனவே சொன்னது போல் அதுதான் உங்களை பெரிய தொல்லை பண்ணும். ரெண்டும் அஷ்டமத்து சனியுடைய காலத்தில் வெளி பார்வைக்கு, பிறர் பார்வைக்கு நீங்கள் நன்றாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு சின்ன அழுத்தம், ஒரு சோகம், சோர்வம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் பெரிதளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. கணவன் மனைவி உறவில் தான் கொஞ்சம் இது இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, அஷ்டம சனி இருக்கிறதுனால இப்போ இது மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தான் அவங்களுக்கு தான் ஒரு இது இருக்குது. நட்புக்குள்ளேயும் ஒரு சரி இது இருக்குது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோவை விட்டு கொடுத்து பண்ண குடும்ப அமைதியும் காப்பதாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் தேதி குரு பயிற்சினால இந்த அஷ்டமத்து இது வரைக்கும் நம்ம இருந்த அந்த பாதிப்பெல்லாம் ஓரளவுக்கு இந்த நெருப்பு எரிகிற நெருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அனுப்பிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இப்போ குரு பார்வை சனியை டைரெக்டாக 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இந்த அழுத்தம் எல்லாமே ஓரளவுக்கு மந்தத்தனம் எல்லாமே ஓரளவுக்கு ஜூன் 2 பிறகு ஓரளவுக்கு சரியாகும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும் வாரமாக தான் அமையும். சிம்மராசிக்கு நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா கேதுவின் நட்சத்திரமான மகன் நட்சத்திரக்காரங்க ஒரு விதமாக கௌரவம் கூடும். பேச்சில் நிதானம் தேவையாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள்லாம் அதிகரிக்கும். பூர நட்சத்திரம், சுக்கிரனின் பூர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தன லாபம், சுப செலவுகளாக உண்டாகும். அதான் உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள் இதெல்லாம் உண்டாகும். அரசு தொடர்புடைய காரியங்கள்லாம் சாதகமாக இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் பார்த்திங்கன்னா 1, 3, 9. வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு, வடக்கு. வார அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு இல்லை மஞ்சள். ஆன்மீகம் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கத்தை குறைக்கிறது கால பைரவர் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கலாம்.
தினமும் வந்து சூரிய வழிபாடு நமஸ்காரம் செய்வது ரொம்ப நல்லது, மன வலிமையை அதிகப்படுத்தும். 2ஆம் தேதி குரு பயிற்சியினால் ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து கல்வி செலவு எதனா பண்ணலாம். குருவின் அருளை பெறுவது வந்து கொண்டைக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு வழிபடுவது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பான வாரமாக அமைய எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தின் உறவு வட்டத்தின் காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இந்த சேனல் கிடைக்க தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.